ஹாய் குட்டீஸ், ப்ரைஸ் த லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் சரிதா ஆண்டி, சரிதா கேடிசி சேனலுக்கு உங்களை எல்லாரும் அன்புடன் வரவேற்கிறேன். உங்களை எல்லாரையும் இந்த வீடியோவில் பார்க்கறதுல ஆண்டிக்கு பயங்கர சந்தோஷம். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். ஓகே, நம்ம ஒரு ஸ்டோரிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏசப்பாட்ட சின்ன ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள இயேசு சுவாமி, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளைக்காக நன்றி. இந்த நாளை கூட ஆண்டவரே, இந்த ஸ்டோரி மூலமாக ஆண்டவரே, இந்த சின்ன பிள்ளைகள் ஒவ்வொரு உள்ளத்திலும் நீங்கள் பேசுங்கப்பா, இடைப்படுங்கப்பா ஆண்டவரே. இதன்படி இந்த ஸ்டோரி மூலமாக நற்காரியங்களை கற்றுக்கொண்டு அதன்படி அவங்க வாழ்க்கையிலே அப்பா அவர்கள் பயன்படுத்த, அதன்படி நடக்க நீங்கள் அவங்க உள்ளத்திலே நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, நேராக ஸ்டோரிக்கு போகலாம். ஓகே, எல்லாரும் காலையில் தூங்கி எழுந்துச்சு ஜெபம் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஜெபம் பண்ணுறீங்க தானே? நீங்கள் ஜெபம் பண்ணும்போது என்ன கேட்பீங்க? ஏசப்பா, எனக்கு அது வேணும், இது வேணும், இந்த இது இல்லை, இது இல்லை, எனக்கு இதெல்லாம் வேணும்னு பெரிய லிஸ்ட்டு போட்டிருப்பீங்களே. இப்படி தான் ஒரு அண்ணாவும் ஜெபம் பண்ணாங்க. யார் அந்த அண்ணா? அந்த அண்ணா பற்றி தான் இப்போ பேச போகிறோம். அந்த அண்ணா ஜெபம் பண்ணும்போது, ஏன்டவர் எனக்கு எப்போ பார்த்தாலும் கஷ்டம், எனக்கு இவ்வளோ போர்ஷன் இருக்குது, படிக்க முடியல, ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட சண்டை போட்டுட்ருக்கேன், மேம் என்னை இப்படி சொல்கிறாங்க, வீட்டில் அப்பா அம்மா நான் சொல்கிறத வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இது பண்ண மாட்டேங்கிறாங்க, பெரிய கம்ப்ளைண்ட் லிஸ்ட்டு போட்டுக்கிட்டே இருக்கான். இவன் இப்படி போடுறத பார்த்துட்டு ஏசப்பா வந்துட்டார். அப்பா தம்பி நீ கம்ப்ளைண்ட் பண்ணுறதெல்லாம் இது பண்ணு, ஸ்டாப் பண்ணு. இப்போ நான் ஒரு அசைன்மெண்ட் ஒன்று கொடுக்குறேன், நீ செய்வியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எஸ் சாமி சொல்லுங்கள், நீங்கள் எது பண்ணாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஏசப்பா சொல்கிறாரு, ஒரு கோல்டு கலர் பாக்ஸ் ஒன்று கொடுக்குறாரு, ஒரு பிளாக் கலர் பாக்ஸ் கொடுக்குறாரு. இந்த ரெண்டு பாக்ஸ்லேயும் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த கோல்டு கலர் பாக்ஸில் நீ பிறந்ததுலேருந்து இந்த நாள் வரை உனக்கு நான் என்னென்ன நன்மைகள்லாம் செய்தனோ அந்த கோல்டு கலர் பாக்ஸில் எழுதி போடு. இந்த பிளாக் கலர் பாக்ஸில் நீ என்னென்ன உனக்கு நீடர் வேணுமோ, குறையாக இருக்கோ, கம்ப்ளைண்ட்டாக நீ எது ஃபீல் பண்ணுறியோ, உனக்கு பிரச்சனையாக என்னென்ன காரியங்கள் தோணுதோ எல்லாத்தையும் இந்த பிளாக் கலர் பாக்ஸில் எழுதி போடு. நான் ஒரு மாதம் கழித்து திரும்பி உன்னை பார்க்க வருவேன், அப்போ நான் இதை கலெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஓகே, அந்த அண்ணா அந்த அண்ணாவோட பேர் என்னமா ஜேம்ஸ். அந்த ஜேம்ஸ் அண்ணா என்ன பண்ணாங்க, ஓகே எஸ்அப்பா நான் எழுதி போடுறேன் நீங்கள் சொல்கிறபடின்னு சொல்லிட்டு அவன் திங்க் பண்ணி எழுதுறான். பிறந்து இந்த நாள் வரை ஏசப்பா என்னென்ன நன்மை செஞ்சார், என்னென்னலாம் எனக்கு தேவையானதெல்லாம் செஞ்சாருன்னு சொல்லி யோசிச்சு எழுதி அந்த கோல்டு கலர் பாக்ஸில் போட்டுக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் பிளாக் கலர் பாக்ஸு என்னென்னலாம் அவனுக்கு பிரச்சனையாக இருக்குது, என்னென்னலாம் அவனுக்கு இது கம்ப்ளைண்ட்டாக இருக்கோ எல்லாத்தையும் எழுதி பிளாக் கலர் பாக்ஸில் போடுறான். ஏசப்பா ஒன்று கொடுத்தார்ல, கோல்டு கலர் பாக்ஸு, பிளாக் கலர் பாக்ஸு. ஆனால் ஜேம்ஸ் அண்ணாவுக்கு ஒன்று தெரியல. ஏசப்பா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காரு. அந்த பிளாக் கலர் பாக்ஸுக்கு அடியில் ஹோல் இருக்குது. அது ஜேம்ஸ் அண்ணாவுக்கு தெரியல. ஏசப்பா அதில் தான் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காரு. இவன் ஜேம்ஸ் அண்ணா எல்லாம் கம்ப்ளைண்ட் எல்லாம் பிளாக் கலர் பாக்ஸில் போட்டுட்ருக்காங்க. ஆண்டவர் என்னென்னலாம் ப்ளஸ் பண்ணாரோ, என்னென்னலாம் அதை ஆண்டவர் ஆசீர்வச்சாரோ எல்லாத்தையும் திங்க் பண்ணி கோல்டு கலர் பாக்ஸில் எழுதி போடுறான். ஒரு மாதம் ஆனிச்சு. யார் வருவா? அதான் ஜீசஸ் வராரு. ஜேம்ஸ் என்னாச்சு, எழுதியாச்சா அப்படின்னோடனே, ஆமாம் ஆண்டவரே எழுதியாச்சு ஏசப்பா அப்படின்னோடனே, சரி கோல்டு கலர் பாக்ஸ் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது கோல்டு கலர் பாக்ஸ் அங்கே இருக்குது. அவன் தூக்க முடியல வெயிட்டு தூக்கி பார்க்குறான். உடனே ஏசப்பா சொல்கிறார், சரி பரவாயில்ல நீ அங்கே வை, கோல்டு கலர் பாக்ஸ் இப்போ எடுக்க வேணாம், அங்கே வை, நீ பிளாக் கலர் பாக்ஸ் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னது. பிளாக் கலர் பாக்ஸை இப்படினாலும் ஈஸியாக தூக்கிட்டான். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு அவனுக்கு ஒரு டவுட்டு. ஒரு மாதம் 2 சைடும் 2 இதுலையுமே எழுதி போட்டோம், கோல்டு பாக்ஸை தூக்க முடியல, பிளாக் பாக்ஸை ஈஸியாக தூக்கிட்டோமே அப்படின்னு சொல்லும்போது ஏசப்பாட்ட கேட்கும்போது அப்போ தான் ஏசப்பா சொல்கிறாரு, அது ஏன் தெரியுமா தூக்க முடியல கோல்டு கலர் பாக்ஸு, நீ பிறந்தலேருந்து உனக்கு கிடைச்ச ஆசீர்வாதம்லாம் உங்ககிட்டே தான் இருக்குது.
அது உன்னை விட்டு போகல, அது உன்கிட்டே தான் இருக்குது. நீ உன்கிட்ட இருக்கிற இதை யோசிக்காம இந்த பிளாக் கலர் பாக்ஸு நீ கம்ப்ளைண்ட் எழுதி போட்டில்ல பிரச்சனைன்னு, அந்த பாக்ஸுக்கு அடியில் ஒரு ஹோல் இருக்குது. நீ என்னென்ன எழுதி போட்டியோ எல்லாமே அந்த ஹோல் வழியாக கீழே போயிடுச்சு. எதுவுமே உன் வாழ்க்கையில் தங்கலை, எந்த பிரச்சனையும் உன் வாழ்க்கையில் கண்டினியூஸாக இல்லை, எல்லாமே போயிடுச்சு. நீ அதை நினச்சிக்கிட்டு நீ அதை பெருசாக நினச்சிட்ருக்க. இங்கே உனக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் கிடச்சிது, அதெல்லாம் உங்ககிட்டே தான் இருக்குது. அது இப்போ கூட தூக்க முடியல, எவ்வளோ வெயிட்டாக இருக்குது பார்த்தியா. ஆனால் பிளாக் கலர் பாக்ஸில் நீ இப்போ கம்ப்ளைண்ட் எழுதி போட்டதெல்லாம் உடனே 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 போயிடுச்சு. உன் லைஃப்பில் எந்த பிரச்சனையும் உங்ககிட்டயே ஸ்டோர் ஆகி தங்கலை, எல்லாமே போயிடுச்சு. நீ அதை நினச்சி எதுக்கு ஒரி பண்ணுற? உனக்கு கிடைச்ச நன்மைகளுக்காக நன்றி சொல்லு. நீ நல்லா ஒர்ஷிப் பண்ணு, நன்றி சொல்லு. அதுதான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொன்னபோதும் ஜேம்ஸ் அண்ணாக்கு அப்போ தான் தாட் வந்துச்சு, ஐயோ எவ்வளோ பெரிய பாவம் பண்ணிட்டேன், எவ்வளோ பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன், எஸ்அப்பா என்னை மன்னிச்சிருங்க. எனக்கு எவ்வளோ ஆசீர்வாதத்தை நீங்கள் தந்திருக்கீங்க, அதெல்லாம் என்கிட்ட தான் இருக்குது. அதை நினைக்காம அப்பப்போ இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை அதை பெருசாக நினச்சிக்கிட்டே இருந்துட்டேனே என் லைஃப்பில். அதெல்லாம் என் லைஃப்பில் விட்டு கடந்து போயிடுச்சு. எனக்கு பிளஸ்ஸிங் எப்போவுமே என் கூட இருக்குதே, இதை நான் யோசிக்கலே. அப்பா சாரி ஜீசஸ், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அவன் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டான்னா. என்ன பிள்ளைங்களா, இந்த ஜேம்ஸ் அண்ணா மாதிரி நம்மளும் பிரச்சனைகளை பெருசாக நினச்சிட்டு டேடி மம்மி ஏதாவது பொருள் வாங்கி கொடுக்கலாம் அதை நினச்சி அழுதுட்டு எவ்வளவோ ஆசீர்வாதம் ஆண்டவர் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு டெம்பரவரியாக இது நடக்கலை அது நடக்கலைன்னு அதை நினச்சி அதை பெரிய இஷ்யூ ஆக்கி நீங்கள் சண்டை போட்டுட்டு இருப்பீங்களா? நீங்கள் மனசை ஒரு மாதிரி அப்படியே டல்லாக வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு அடம் பிடிச்சிட்டு அப்படி இருப்பீங்களா? அப்படி தான் இருக்கக்கூடாது. ஏசப்பா உங்களுக்கு எவ்வளோ ஆசீர்வாதத்தை தந்திருக்காரு, நல்ல டேடி மம்மி கொடுத்துருக்காரு, அவங்க மூலமாக நிறைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் நினச்சி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவருக்கு தேங்க்யூ ஜீசஸ், நீங்கள் எல்லாம் எனக்கு கொடுத்துருக்கீங்க சப்பா, தேங்க்யூ ஜீசஸ் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை, எல்லாமே போய்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வச்சிருக்காரு, அதுக்கு நீங்கள் நன்றி சொல்லி பழகுவீங்களா? என்ன சில்ட்ரன்? அதான் வேதத்தில் ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. நம்ம என்ன சில்ட்ரன், இதுதான் வேதத்தில் ஒன்று பார்க்குறோம். சங்கீதம் 103:2, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். என்ன நம்ம படிக்கிறோம், திரும்பி ஒரு தடவை சொல்லுங்கள். சங்கீதம் 103:2, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்ம இந்த வாசித்த வேத வசனப்படி ஆண்டவர் நமக்கு அநேக அற்புதங்கள் நன்மைகள் செய்திருக்கார்ல, அதை ஒருபோதும் மறக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்போவுமே நினச்ச ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்கணும். அந்த ஆசீர்வாதங்கள்லாம் நம்மக்கிட்டே தான் இருக்குது, அது நம்மளை விட்டு போகவே இல்லை. நம்ம எப்போவுமே அதுக்கு ஆண்டவருக்காக அந்த ஆண்டவரை எப்போவுமே ஒர்ஷிப் பண்ணுறது, ஆண்டவரை ப்ரைஸ் பண்ணி தேங்க்ஸ் பண்ணுறது, அப்படி உள்ள பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். சரியா சில்ட்ரன்? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். கர்த்தர் சித்தமானா ஆன்ட்டி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய் பாய் சில்ட்ரன், பாய்.